பிரிக்ஸ் கரன்சி இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆர்பிஐ சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு நாங்கள் பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிறதுலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, டாலர் தான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பிரிக்ஸ் அவ்வளோதானா? இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புலேயே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடு இந்தியா தான் அப்படின்னு சொல்லி ஜிம் ஓ நெயில் அவர்கள் சொல்லியிருக்காங்களே, அது யாருங்க இந்த ஜிம் ஓ நெயில்? அவ்வளோ பெரிய நபர் அவர் அப்படின்னு சொன்னால் அவர் அது மட்டும் சொல்லலை, அதை சேர்த்து இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இந்தியா ரஷ்யாவினுடைய உறவில் விரிசல் வரும் எதிர்பார்த்த நிறைய பேருக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு பெரிய பரிசு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜிம் ஓ நெயில். இந்த ஜிம் ஓ நெயில் அவர்கள் வேறு யாருமே கிடையாது, ஒரு எக்கனாமிஸ்ட், யூகே சார்ந்த எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர் தான். இந்த நபர் தான் பிரிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கியவர். ஸோ பிரிக்ஸினுடைய தொடக்கமே இந்த ஜிம் அவர்கள் கொடுத்தது தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஜிம் அவர்கள் இந்தியா தான் அடுத்த 5-10 வருஷத்தில் பெரிய அளவு வளர்ச்சியை காணப்போகிறது, 15-20 வருஷம் இந்தியாவை அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்கார். ஜிம் அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பட் ஜிம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொருளாதார அந்த நிபுணத்துவத்தை வைத்து இந்தியாவினுடைய வளர்ச்சியும் பிரிக்ஸ் நாடுகளுடைய பிற நாடுகளுடைய வளர்ச்சியும் அவர் கம்பேர் பண்ணுறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யங் அண்ட் டைனாமிக் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப சூப்பரான வார்த்தை. இந்த யங் அண்ட் டைனாமிக் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தொடர்ச்சியாக இந்தியாவுக்காக பயன்படுத்தி வருகிறார். அதற்கான காரணம் என்னன்னா, இதே பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள சீனா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி இந்தியா கூட அவங்களால ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது, போட்டி போட முடியாது. ஏன்னா இந்தியாவினுடைய இளைஞர் படை ரொம்ப அதிகம், இந்தியாவினுடைய லோக்கல் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த லோக்கல் டிமாண்ட், இளைஞர் படை, உருவாகக்கூடிய புதிய விதமான மார்க்கெட், இது எல்லாத்தையுமே இந்தியாவால் ஹேண்டில் பண்ண முடியும், வேற எந்த நாட்டாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஜிம் அவர்கள். இதோடு மட்டும் அவர் நிறுத்தலை. 2017 எனக்கு ஒரு ஏமாற்றம் நடந்தது. அந்த ஏமாற்றம் என்னன்னா, சீனாவினுடைய வளர்ச்சி நின்று போனது தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை கொண்டு விடுறார். 2017 இப்போ 2024 வரை அதே ஒரு ஷாக்ல தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஜிம் அவர்கள். ஸோ ஜிம் அவர்களுடைய கணக்குப்படி இந்த 2017 2024 வரை சீனா எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை எட்ட முடியவில்லை அப்படிங்கிற உண்மைதான் அவர் சொல்றது. அப்படின்னா இந்தியாவை மட்டும் அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து விடுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஜிம் அவர்கள் கொடுக்கக்கூடிய கரெக்டான பதிலை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்தியா மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டை இப்போது இந்த பூமியில பார்க்க முடியாதுங்கிறார். G7 நாடுகள் கூடயும் நட்பாக இருப்பாங்க, G20 நாடுகள் கூடயும் நட்பாக இருப்பாங்க. எந்த நாட்டுக்கும் பெரிய அளவில் பகை அப்படிங்கிறது கிடையாது. இந்தியாவால் என் நாட்டுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்கிற எந்த நாட்டினுடைய குற்றமும் உண்மையானதாக இருக்க போகிறதும் கிடையாது. பல நாடுகளுக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய, முன்னாடி வந்து செய்யக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவினுடைய இளைஞர் படை, இந்தியாவினுடைய மூளை உலகெங்கிலும் பறந்து விரிந்து இருக்கிறது. இந்தியாவினுடைய எதிர்கால திட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாராட்டையே கொடுத்துட்டு போயிருக்காருங்க இந்த ஜிம் அவர்கள். சரிப்பா, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா, சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்தியாவினுடைய வளர்ச்சியை இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல பெருசா பார்ப்பாங்களா, இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வருமா அப்படின்னு சொல்ற அடுத்த கேள்வியை ஜிம் அவர்களிடம் கேட்கிறாங்க. பொதுவாக இந்த ஜிம் அவர்கள் ஒரு மேற்குலக நாடுகளுடைய அந்த எக்கனாமிஸ்டாக அறியப்பட்டிருந்தாலும் பிரிக்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ரொம்ப அல்டிமேட்டான ஒரு டேர்ம். அந்த டேர்ம் அடிப்படையில் அவர் சொல்கிற விஷயம், அடுத்ததாக இந்த உலகை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பாக பிரிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ மேற்குலக நாடுகளுக்கு அவர் பயப்படுவதும் கிடையாது, பிரிக்ஸ் நாடுகள் தான் ஆளப்போகிறது அப்படிங்கிறத இவரால் சொல்லாமலும் இருக்க முடியலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சீனா, ரஷ்யா இல்லாட்டி பிரேசில், இந்த 3 நாடுகள் ரொம்ப முக்கியமான நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில். ஸோ இந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீனா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க, பட் சீனாவினுடைய எக்கனாமி பெரிய அளவில் இப்போ ட்ராபேக்கில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இந்தியா மாதிரி வெளிப்படைத்தன்மை சீனாவுக்கு கிடையாது, ரஷ்யாவுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஜிம் அவர்கள். இந்தியாவில் ஒரு செய்தி வந்தது என்றால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட விமர்சிக்கலாம்.
ஆனால் வேறு நாடுகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய வேறு நாடுகளில் அந்த மாதிரியான விமர்சனமோ இல்லாட்டி அந்த மாதிரியான பார்வையோ எந்த நாட்டுக்கும் கிடையாது அப்படிங்கிறது 100% உண்மை அவர் சொல்கிறது. ஏன்னா இந்தியாவில் நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடுகள்லேருந்து தான் வரணும்னு கிடையாது, நம்ம நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. நாம் நம்முடைய அரசியல்வாதிகளை திட்டலாம், நாம் நம்முடைய அரசாங்கத்தை திட்டலாம். ஆனால் சீனாவில் போய் அப்படி ஏதாவது நம்ம செஞ்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்முடைய எந்த விதமான கனவும் பலிக்காது. நம்ம எவ்வளோ பெரிய ஹோல்டு இருந்தாலும் ஈவன் அலிபாபாவினுடைய அந்த ஜாக்மாவுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை ஜிம் அவர்கள் சரியாக கணித்திருக்கிறார். இந்த வித்தியாசம் மட்டும் கிடையாது, நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா இயற்கை வளங்களும் பிரிக்ஸ் நாடுகளில் அதிகமாக இருப்பது பிரேசில் மற்றும் ரஷ்யா. ஆனால் அவங்களுடைய பணத்தை வேஸ்ட்ஃபுல்லாக செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கிறார். பிரேசில் ரஷ்யா வேஸ்ட்ஃபுல்லாக அவங்களுடைய பணத்தை செலவழிக்கிறாங்களான்னு கேட்டால் ஆமாம். இப்போவும் நீங்கள் பிரேசில் எடுத்து பாருங்கள், லுலா அவர்களாக இருக்கட்டும், அடுத்ததான் மிகப்பெரிய அளவில் பிரேசிலினுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி அதை அழிப்பதாக இருக்கட்டும், தேவையில்லாமல் அவங்க பணத்தை செலவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பணமும் இப்படி விரயமாயிட்டே இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை பார்க்கிறார் ஜிம் அவர்கள். அப்போ பிரிக்ஸ் நாடுகள்லேயே ரொம்ப ஜொலிக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம இந்தியாவை பார்க்கலாம். 2024 2030 இன்னும் இந்த 5-6 வருடங்களுக்குள் இந்தியா மிகப்பெரிய அளவில் 3வது பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு நாடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் பெரிய ஏமாற்றம் அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு ஜிம் அவர்கள். ஸோ பொருளாதாரத்தில் முன்னிலைமையில் இந்தியா வரும்போது இந்தியாவுக்கான எதிர்ப்புகளும் வருமே, பிரிக்ஸுக்குள்ள வெளிநாடுகளும் இந்தியாவுக்கு எதிர்ப்புகள் வருமே, அதை எப்படி இந்தியா சமாளிக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டுக்கும் எதிரி இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஜிம் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி வேறு நாட்டுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் ரஷ்யாவினுடைய வளர்ச்சியோ சீனாவினுடைய வளர்ச்சியோ நேர் எதிராக மேற்குலக நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிற பயம் மேற்குலக நாடுகளுக்கு இருக்குது. அதனால் இந்தியா என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும் பெரிய அளவில் மேற்குலக நாடுகள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. பட் மீதமுள்ள நாடுகள் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை செய்வாங்க. இந்தியாவும் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு சீனா போன்ற நாடுகள் முயற்சி செய்வார்கள். பட் அதெல்லாமே அசால்ட்டாக இந்தியாவால் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஜிம் அவர்களுடைய நம்பிக்கை கொடுக்கிறது. இதெல்லாம் ஒரு ஓகே தான். ஆனால் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் இருக்கே, ரஷ்யாவு கூட இந்தியா ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய அடுத்த கட்ட காய் நகரத்திலாக நிறைய க்ரூட் ஆயிலாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோமே, இதனால் பொருளாதார தடை இன்னும் இந்தியாவுக்கு வரல. பட் ஃபியூச்சரில் பொருளாதார தடை இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அதற்கும் ஜிம் அவர்கள் இன்னும் பல நபர்கள் ஒரு சூப்பரான உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு பொருளாதார தடை இந்தியாவுக்கு வந்தது என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான். நம்ம குளோபலைசேஷனுக்குள்ளே வந்துட்டோம். சீனாவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை உலக நாடுகளுடைய சந்தையை எப்படி பாதிக்கிறதோ அதை விட ரொம்ப கூடுதலாக இந்தியாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உலக நாட்டினுடைய சந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலையோ இந்தியாவில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பதட்டங்கள் கூட ஒட்டுமொத்தமான உலகிற்கு ஒரு சின்ன எச்சரிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது இப்போ நமக்கு புரியனாலும் இன்னும் 5 வருஷத்தில் அது பெரிய அளவில் இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஜிம் அவர்கள் சொல்வது ஏதோ ஜாதகம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜிம் அவர்களுடைய கணிப்புப்படி 2030 இந்தியா 3வது பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா கூட இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே எந்த விதமான பொருளாதார தடையும் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு சிறந்த உதாரணமாக ஆயில், க்ரூட் ஆயிலை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன் நேற்று கூட ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இந்தியாவும் ரஷ்யாவும் ரிலையன்ஸும் ரோஸ்நெஃப்டும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த உலகெங்கிலும் நடக்கக்கூடிய ஆயில் ட்ரேடில் 0.5% ட்ரேட் அப்படிங்கிறது இந்த 2 நிறுவனங்கள் இல்லாட்டி இந்தியா ரஷ்யா இந்த 2 நாடுகள் போட்ட இந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரமாக பார்க்கப்படுகிறது. நாளொன்றுக்கு 5 லட்சத்துக்கும் அதிகமான பேரல் அப்படிங்கிற ஆயில் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த தகவல் தான். இது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 13 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு வர்த்தகமாக இருக்கும் அப்படின்னும், இதே மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் ராய்டர்ஸ் அவங்களுடைய செய்திகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 13 பில்லியன் அமெரிக்க டாலர் நாளொன்றுக்கு 5 லட்சம் பேரல்ஸ் அப்படிங்கிறதும் இல்லை, இது 10 வருஷத்துக்கு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே ரொம்ப புதுமையானது தான். அப்போ இந்த வருஷம் இவ்வளோ தேவை, அடுத்த வருஷம் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி இப்போவே அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு இரண்டு ஆகும்போதும் அடுத்த வருஷத்துக்கு ஆயில் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இந்தியா ரஷ்யாவிடம் சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு நாளொன்றுக்கு எத்தனை பேரல் ரஷ்யாவிடம் இருந்து
இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பதை ரஷ்யா தீர்மானிக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரிப்பா, இந்த ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய நாடுகள் பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான பொருளாதார தடையாக மாறாதா அப்படின்னு கேட்டால் மாற வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போட்ட நாடுகள் இந்தியா இந்த ஆயில் ட்ரேட் வாங்குறது ஏதோ போர் தொடங்கின பிறகு இந்தியா வாங்கின மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இந்தியா ரொம்ப வேலிடான எவிடன்ஸை கொடுத்து நாங்கள் முன்னாடி இருந்தே இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம், இப்போதும் இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஈவன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ரஷ்யாவிடம் இருந்து கேஸ் மற்றும் ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தது என்றால் எல்லா நாடுகளும் இந்த ஆயில் வாங்குறதை நிப்பாட்டுங்க, நாங்களும் நிப்பாட்டுறோம். அதை விடுத்து இந்த ஒரு நாடு வாங்க வேண்டும், அந்த நாடு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த நாட்டுக்கும் யாரும் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது, அதை இந்தியா ஒருபோதும் விரும்பாது அப்படிங்கிறத பல ஸ்டேஜஸில் நிறைய தலைவர்கள், அது நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கும் நமக்கு பொருளாதார தடை அப்படிங்கிறது எதுவுமே வரல. ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான அமைப்பு தான். அந்த அமைப்பில் எந்த நாடு அதிகமாக வளர்ச்சி அடைய போகிறது அப்படிங்கிறத இந்த பிரிக் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கிய ஜிம்மோ நெயில் அவர்கள் கூறிய அந்த செய்தி உங்களுக்கு இப்போது வந்தடைந்து விட்டது. இதோடி பிரிக்ஸினுடைய வளர்ச்சி நிற்கவில்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு ஹப்பா பிரிக் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிக்ஸ் நாடுகள் விரும்புகிறாங்க. சொல்லப்போனால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே அடுத்த ஒப்பந்தம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதன் ரெகுலேஷன்ஸ், இல்லாட்டி அதுலேருந்து எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்க போவதாகவும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரிக்ஸினுடைய கரன்சி வேணா இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரிக்ஸினுடைய செயல்பாடு 2025 வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு தமிழ் போக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.